வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதமாக இருக்கட்டும், கஸ்தம் நட்சத்திரமாக இருக்கட்டும், சித்திரை 1ஆம் பதம் 2ஆம் பதம் நட்சத்திரம் நபர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். போன மாதம் உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா வேலை விஷயத்தில் உங்களோட மறக்க முடியாத சில விஷயங்களானது நடந்திருக்கும். நல்லா தான் நீங்க வேலைக்கு போய் கொண்டு இருந்திருப்பீங்க. ஏன் வேலையில பிரச்சனைகள் ஏற்பட்டது, ஏன் மனஸ்தாபங்கள் உண்டானது, மனதை நோகடிக்கும்படி சில வார்த்தைகளை கூறியிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் 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 என்று விடை தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் இவ்வளவு கஷ்டங்கள்ல நீங்க ஆழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. முக்கியமா சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பா உங்களுடைய வேலை, உங்களுடைய கரியர், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் நடந்த சில விஷயங்கள் சாதாரணமான ஒரு சவால்களாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உருவாக்கிய சில விஷயங்களாகவும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் நேரடியாக உங்களுடைய சுயமரியாதையை டச் பண்ணிய ஒரு அனுபவங்களாக இருக்கும். உங்களுக்குன்னு இருந்த ஒரு மரியாதையை போக வைத்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேறணும் என்று நீங்கள் நினைத்த எல்லா விதமான விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். சவால்களும் உங்களுக்குள்ள உருவாகும். அது நேரடியாக உங்களுடைய சுயமரியாதையை டச் பண்ணக்கூடிய அனுபவங்களாகவும் இருக்கும். நீங்கள் இயல்பாக எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் மாறவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதனை சரியாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை உடையக்கூடியவர்கள் தான் நீங்கள். எவ்வளவு நேரமானாலும் அந்த ஒரு வேலையை இந்த ஒரு நாளில் நான் செய்து முடித்து விட்டு போவேன் என்று நீங்கள் அடம்பிடித்து வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை சரியாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை உடையவர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. யாரிடமும் நீங்கள் குறையான சில வார்த்தைகளால் வாங்கிவிடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டக்கூடாது என்று எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் சரியாக இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தில் போன ஒரு மாதம் என்பது நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் செய்த வேலைக்கு முழுமையான பலனானது கிடைக்காமல் போயிருக்கும். அதையும் தாண்டி சில இடங்களில் நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் இன்னும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குன்னு உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் முழு மனதுடன் செய்த ஒரே ஒரு டாஸ்க் இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல சிறிய தவறு நடந்தாலும் கூட அதை பெரிதாக்கி பேசப்பட்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில சமயங்கள்ல இந்த ஒரு தவறு கூட உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு சில நீங்க பண்ணாத தவறுகள் கூட உங்கள் மீது விலகவும் ஆரம்பித்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பெரும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. இந்த ஒரு மாதத்துல போன ஒரு மாதத்துல குறிப்பா மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டது தாங்க உங்களுக்கு அதிகமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்கள் கீழே கீழே வேலை செய்யக்கூடிய சிலரிடமோ மேல் அதிகாரியிடமோ உங்களுடைய கம்யூனிகேஷன், அதாவது நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க அந்த ஒரு நாளில், எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பது எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படையாக கூற ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கீழே வேலை பண்ணக்கூடிய சிலரிடமோ மேலதிகாரியிடமோ நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில நீங்க முன்னேற்றி காட்டினாலும் அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்பது நிச்சயமா. நீங்கள் எவ்வளவுதான் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் பேசினாலும் புரிதல் என்பது உங்களுக்குள்ள ஏற்படாமலே போய்விடும். நீங்க சொல்ல வந்ததை அவர்கள் வேறு மாதிரி எடுத்துக்கொள்வார்கள், அல்லது அவர்கள் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைகள் கூட உருவாகியிருக்கும். இன்னும் சிலருக்கு உங்களுடைய மீட்டிங்கள்ல இல்லைன்னா உங்களுடைய ஆபீஸ் விஷயங்கள்ல உங்களுக்கான ஒரு ஐடியாக்களானது நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுக்கு பலனும் இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் உங்களுக்கு வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய வேலையோ இல்லாத மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிய அனுபவங்களும் உங்களுக்கு போன மாதத்தில் ஆனது இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கிடைத்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும் என்பதற்காக மட்டுமே நீங்க அதிகமாக செலவழித்து கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க செலவழித்தால் வாழ்க்கையில முன்னேற முடியாது. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் அதற்கான யோசனைகள், அதற்கான ஐடியாக்கள் என்பது நிச்சயமாக வேண்டும். அதனை மட்டும் நீங்க முன்னேற்றி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறவும் ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில ஆழமாக இருக்கக்கூடிய வழிகளும் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். சின்ன சின்ன வழிகள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்காதுங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போதுதான் மாற்றங்களும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆமாவா இல்லையா? நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு மாதம், இந்த போன ஒரு மாதம் என்பது உங்களுடைய அனுபவங்கள் அனைத்துமே நிச்சயமாக மாறியிருக்கும். ஆனா அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க. வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முழுமைக்கும் புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு விதத்தில் மாற ஆரம்பிக்கும். அதற்கு நீங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவுதான்
வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாலும் அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பேச்சு திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் தெரியாமல் இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேலே கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், எப்படி செட்டில் ஆகணும் என்பதும் நீங்கள் அதற்கான ஐடியாக்களும் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பொதுமான ஒரு மெதுவான ஒரு மாற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் தைரியமாக மாற்றி கொடுக்கும். எனவே முதலில் நீங்கள் முதல்ல டவுட் பண்ணக்கூடிய விஷயங்களை குறைத்து கொள்ளுங்க. மற்றவங்களை கூட நீங்கள் நம்புங்க. மற்றவங்களை கூட நீங்கள் நம்பாமல் விட்டுருங்க. ஆனால் உங்களை நீங்கள் நம்பாமல் விடக்கூடாது. அப்படி விட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதை நீங்கள் அடைந்து கொள்வீங்க. நீங்கள் எவ்வளவுதான் சந்தேகப்பட்டாலும் சில விஷயங்களை எதுவுமே ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்க. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் யார் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை தடுமாறி கீழே நிற்காத உங்களுடைய வாழ்க்கை எழுந்து ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால் கிடைக்காமல் போவது எதுவுமே கிடைக்காது, எதுவுமே இருக்காதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு தெளிவுடன் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள உருவாகும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் முன்பு அவாய்ட் பண்ணிய சில விஷயங்கள், சில குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெளிவானதாக மாறிவிடும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் இனிமேல் வரவோ ஆரம்பிப்பீங்க. அதே போல் உங்களுடைய உறவுகளை எடுத்துக்கொண்டால் உறவுகள் பகுதியில் கூட ஒரு தெளிவானது நிச்சயமாக கிடைத்திருக்கும். யார் உங்களை இந்த ஒரு நேரத்தில் ஆதரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியாமல் உங்களை இன்னும் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீங்க. அதே போல் யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க என்பதில் ஒரு சார்பானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பித்திருக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். கிரகநிலைகள் இப்போது உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் மனதிற்குள்ள மட்டுமே முன்னேறி கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் வெளிப்படையாக மாற ஆரம்பிப்பீங்க. தன்னம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கவும் ஆரம்பித்திருக்கும். புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நமக்கான கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிப்பாருங்க. நம்முடைய பேச்சு திறமையில் ஒரு தெளிவானது வந்தால் நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறிவிடும். பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா, இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். சனி பகவான் போன ஒரு மாதத்தில் இதுவரைக்கும் நம்ம கஷ்டங்களை அனுபவித்தோம். இனிமேல் வரக்கூடிய மாதங்களாவது நமக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்கட்டும் என்று நீங்கள் என்னத்தையோ தேடிக்கொண்டிருந்திருப்பீங்க. சில விஷயங்களை நீங்கள் தேடுவீங்க, ஆனால் அது எதுவுமே உங்களுடைய கையில் கிடைக்காது. ஆனால் இனிமேல் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடக்கூடிய விஷயங்களை விட அதிகமான அளவுக்கு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் அனுபவித்த சில விஷயங்கள், அனுபவிக்காத சில மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சில பாடல்களையும் சில விஷயங்களையும் உங்களை குறைப்பதற்காக கூறலை. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுமோ அதை நோக்கியும் நீங்கள் முன்னேறுங்க. அது வரைக்கும் நீங்கள் முன்னேறினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நான் இதுவரை கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதையும் நீங்கள் கேளுங்க, அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும் நடந்து கொண்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே தான் இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.